ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டிகோட் மார்க்கெட் ட்ரேடிங் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே அனாலிசிஸ் ஃபார் 25th ஏப்ரல். ஓகேங்களா, இன்னையோட டேட்டில் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இவ்வளோ தூரம் வந்து ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ட்ரேடை நாங்கள் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த ட்ரேடை கேப்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ணியிருந்தா நமக்கு வந்து ட்ரெண்ட் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது, எந்த தூரத்துக்கு போகும், நம்ம எங்க எக்ஸிட் ஆகணும், ஸோ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸ், நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் எல்லாமே வந்து நம்ம வந்து கிளியரா நடக்கிற ப்ரைஸ் பிஹேவியர்ஸ், ஓகேங்களா, ட்ரேடர்ஸோட டிசிஷன் பேஸ் பண்ணி நம்மளால முன்னாடியே வந்து அதுக்கு ரெடியா இருக்க முடியும். ஸோ ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணி நான் இந்த ட்ரேட் செட்டப் நிஃப்டியில இந்த மாதிரி இங்கிருந்து இவ்வளவு தூரம் போக சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத என்னுடைய டெலிகிராம் சேனல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். 25th ஏப்ரல் இது வந்து பாத்தீங்கன்னா 8:50. ஓகேங்களா, ஸோ பிஃபோர் 9 o'clock நிஃப்டியோட லெவல்ஸ்ல வந்து மார்க் பண்ணிட்டு மார்க்கெட் இங்கிருந்து கேப் டவுன் ஆகும்னு சொல்லிட்டு காலையில நமக்கு தெரியும். அங்கிருந்து கேப் டவுன் ஆச்சு. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நடக்கிற ஒரு ரியாக்ஷனை பேஸ் பண்ணி மார்க்கெட் இங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்து அப் மூவ்மெண்ட் வந்து போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் ப்ரீ மார்க்கெட்ல அனலைஸ் பண்ணி 8:50க்கு நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, ஸோ அதுவே தான் 10:20க்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சேம் மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆயிருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பையர்ஸோட கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. அங்கிருந்து மார்க்கெட் வந்து டைரக்டா அடுத்த ஜோனுக்கு வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ ட்ரெண்ட் டைரக்ஷன்ல இருக்கிறப்போ நமக்கு வந்து மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனா எவ்வளவு தூரம் மூவ்மெண்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா நம்மளால அனலைசிஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங் செட்டப் இருந்துச்சுன்னா அதனால நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த நிஃப்டியோட ட்ரேடை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம் டெய்லி மார்னிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா, பேங்க் நிஃப்டி ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு ட்ரேடு வந்து இது வந்து இன்டர்னல் ஸ்விங்ஸை பேஸ் பண்ணி, ஸோ மார்க்கெட்டில் வந்து இன்டர்னல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் எக்ஸ்டர்னல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ரெண்டு இருக்கு. அண்ட் ட்ரெண்டை பேஸ் பண்ணி, ஸோ இது எல்லாமே ட்ரெண்ட் அண்ட் ட்ரேடர்ஸோட டிசிஷன்ஸை வந்து பேஸ் பண்ணி இது எடுத்திருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ட் லைன். ஸோ இன்னைக்கு மார்னிங் தான் அது கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா, அதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் அங்கே நடக்கிற டிசிஷனை பேஸ் பண்ணி இந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். கரெக்ட். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பாருங்க, இதுதான் நம்ம என்ட்ரி. இந்த இடத்துல கரெக்டா என்ட்ரி பிக் பண்ணிட்டு அடுத்தது நமக்கு வந்து எந்த ஒரு ட்ரபிளும் இல்லாம ஒரு நல்ல மொமெண்டம் வந்து மேல அப்பாச்சு. ஓகேங்களா, நம்ம ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து இங்க வச்சிருப்போம். நம்மளுடைய டார்கெட் ஆஸ் யூஸ்வல் வந்து 1:3. ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங்ல 1:3 வந்து ஒரு நல்ல டார்கெட். எவ்ரி ட்ரேட்ல உங்களால அதை அச்சீவ் பண்ண முடியும்னா அது வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் அவுட்கம் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த ட்ரேட் செட்டப். இங்க வந்து பாத்தீங்கன்னா லைவ் ரெக்கார்டிங் வந்து இது எடுத்திருக்கோம். அந்த டைம்ல நீங்க வந்து இங்க டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ இங்கேயும் கூட உங்களுக்கு வந்து மினிட் செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஓடிட்டு இருக்கும். ஸோ நம்ம என்ட்ரி இந்த இடத்துல வந்து பேங்க் நிஃப்டி கரெக்டா நம்மளோட என்ட்ரியை பிக் பண்ணிட்டாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ட்ரேட் மேனேஜ்மெண்ட் ரைட் அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். நம்மளுடைய என்ட்ரியை வந்து பிளான் பண்ணி என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணணும். என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஓகேங்களா, வெயிட் பண்றப்போ நமக்கு வந்து செகண்ட் தாட் அடிக்கடி வந்து நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். நம்ம எடுத்தது கரெக்டா, ட்ரேட் செட்டப் தப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் திருப்பி திருப்பி நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஸோ நீங்க அனாலிசிஸ் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க வந்து ஒரு ட்ரெண்ட்ல இருக்கிறப்போ உங்களுக்கு ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க எந்த இடத்துல இன் ஆகணும், எந்த இடத்துல அவுட் ஆகணுங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க வந்து மார்க்கெட் வந்து ஆல்வேஸ் வந்து ஒரு ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் 3 டைப் ஆஃப் ட்ரெண்ட் இருக்கு. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல போகும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல போகும், அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்ல போகும். ஓகேங்களா, ஸோ நம்மளால மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து அப் ட்ரெண்டுங்கிறது தெரிஞ்சிருச்சு, அதனால நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ டவுன் ட்ரெண்ட்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை பிளேஸ் பண்ணணும். ஸோ சைடு வேஸ்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியை பிளேஸ் பண்ணணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் திங், இவ்வளவு தூரம் போயிடுச்சு, நம்ம டார்கெட் வந்து இங்க இருக்கு, அதனால நம்ம வந்து டார்கெட் புக் முன்னாடி பண்ணணுமா, பண்ணிருக்கலாம். இப்போ வந்து இவ்வளவு தூரம் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ல தெரியும், ரொம்ப ஃபாஸ்டா உங்களுக்கு இந்த இடத்துல வரப்போ உங்களுக்கு பிரேக் ஈவன் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும். ஆனா
டார்கெட் என்னங்கிறத நம்ம முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல வந்து எந்த வித பயமும் இல்லாம நம்ம ஒன்லி டார்கெட்டுக்கு மட்டும் வெயிட் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் இந்த மொமெண்டம் வந்து இப்படி இருந்ததுன்னு வச்சுருக்கீங்களேன், நாம ஒரு டிசிஷன் வந்து மறுபடியும் இந்த இடத்துல வரப்ப எடுத்தாகணும். ஸோ அதுதான் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியோட ப்ரீவியஸ் டேவோட லைவ் அனாலிசிஸ் ட்ரேட்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து ரைட் மென்டாலிட்டி, அதாவது ரைட் சைக்காலஜி நமக்கு இந்த இடத்துல தேவை. ஸோ நான் இந்த ட்ரேட் இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஈவன் தோ நான் டார்கெட் பக்கத்துல போயிட்டு இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிறப்போ நாங்க வந்து பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ண கிடையாது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஃபாஸ்டா வருது அப்படிங்கிறப்ப நீங்க வந்து அட்லீஸ்ட் நீங்க வந்து பிரேக் ஈவன்ல அந்த பொசிஷனை ஹோல்டு பண்ணலாம். பட் அனாலிசிஸ் கரெக்டா இருக்கிறப்போ இந்த ட்ரேட் செட்டப் டார்கெட்டுக்கு தான் போகும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடென்டா இந்த ட்ரேட் செட்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எந்த ஒரு பொசிஷனும் க்ளோஸ் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த அளவுக்கு மார்க்கெட்ல உங்களுக்கு வந்து நீங்க ட்ரேட் எடுத்தது கூட உங்களை பயமுடுத்துற அளவுக்கு அதோட கெப்பாசிட்டி நிறைய இருக்கு. ஓகேங்களா? நம்ம வந்து பயந்தோம்னா இந்த இடத்துல வந்து நம்மளால பிசினஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த கேண்டில்ல நீங்க உங்களுடைய மூமெண்ட்ஸம் வந்து செக் பண்ணுவீங்க. நீங்க இந்த கேண்டில்லையும் வந்து பையர்ஸ் வந்து நல்லா புஷ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ வி ஹோப் ஃபார் நெக்ஸ்ட் அப் மூவ்மெண்ட் வித்தின் ஷார்ட் டைம் பீரியட். ஸோ அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணோம். ஓகேங்களா? போகுமா போகாதான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. பார்ப்போம் இது எப்படி இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரேட் செட்டப் எப்படி இப்படி போயிட்டு இருக்குன்னு செக் பண்ணலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்த புல்லிஷ் மூமெண்டம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு நீங்க டைரக்ஷன்ல இருக்கிறப்போ உங்களுக்கு மொமெண்டம் இப்படி கொடுக்கும். ஓகேங்களா? உங்க ட்ரேட் செட்டப் கரெக்டா இருக்கிறப்போ. ஓகேங்களா? நீங்க இதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. இங்க பாத்தீங்கன்னா உங்க டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் டெய்லி அனாலிசிஸ் அண்ட் ட்ரேட் செட்டப்ஸ் வந்து எப்படி வந்து எடுத்து அதுக்கப்புறம் எப்படி ட்ரேடை ஹோல்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுடைய டவுட்டுக்கெலாம் நீங்கள் கண்டினியூஸாக இந்த சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாம் கிளியர் ஆகும். ஸோ ஃபர்தராக வந்து சாட்டர்டே வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரேட் செட்டப்பை கண்டிப்பாக இந்த ட்ரேடிங் சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் கண்டினியூஸாக அதுலேருந்து அந்த ட்ரேடை நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து. ஹேவ் அ குட் டே.